ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கை முழுக்க 7 டேஸ் ரோஸ் வச்சிருக்கிறத பார்த்தீங்க இல்லையா? உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பூக்கிறதுக்கு இந்த டிப்ஸு, கேர், உரங்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் நிலத்தில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டியில் வளர்த்தாலும் இவ்வளோ பெரிய பூக்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பூக்குங்க. என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய 7 டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நான் வளர்த்துட்டு வரேன். மற்ற ரோஜா செடி, அதை பெங்களூர் ரோஸ், ஊட்டி ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கை கொடுக்காம போ. ஆனால் இந்த 7 டேஸ் ரோஸ் நமக்கு வருஷ கணக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஏன்னா நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணி வளரக்கூடிய ஒரு செடி சொல்லலாம். நிலத்தில் வைக்கிறீங்க, இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய பூக்கள் தினமும் பூத்துட்டே இருக்கும். தொட்டிலையும் அதே மாதிரி நம்மளால் வளர்க்க முடியும். அப்படின்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கார்டனில் 7 டேஸ் ரோஸ் நான் ஒரு 180 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாகவே நல்லா பூத்துட்ருக்கு. செடியில் வந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைங்களில் த்ரிப்ஸ் அட்டாக் வந்திருந்தது. அதையும் இந்த வீடியோவிலே நான் காட்டுறேன். அடுத்ததான் அந்த தண்டு பகுதிகள் கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி, அந்த புள்ளிங்கள் வரும் இல்லையா, ஸ்கேல் ப்ராப்ளம், அதுவும் வந்திருந்தது. ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லாவே பூத்துட்ருக்காங்க. நல்லா பெரிய பெரிய பூக்களாக நம்ம இயற்கை சார்ந்த உரங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி, நம்ம நண்பர் மண்புழு உரத்தை தான் பார்க்குறீங்க. எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள். நான் மண்புழு உரம்லாம் மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. நான் எதுவும் வாங்கி போடுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக தொழு உரங்கள் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் புண்ணாக்கு கரைசல், அமிர்த கரைசல், இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறதால இன்னுமே நல்ல மண் வளமாக இருந்து எவ்வளோ மண்புழுக்கள் ஒன்று ஒன்று பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கார்டன்லேயும் இதே மாதிரி மண்ணில் புழுக்கள் நிறைய இருக்குது அப்படின்னா ரொம்பவே செடிகள் ஈஸியாக வளர்ந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, த்ரிப்ஸ் தாக்கியிருந்தது அப்படின்ட்டு. இப்படி தாங்க இருந்தது. இதையும் நான் கேர் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து நல்லாவே பூத்துட்ருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மொட்டுக்களும் அதே மாதிரி த்ரிப்ஸ் அஃபெக்டடால் இலைங்கள் இப்படி இருக்கோ அதே மாதிரி பூக்கள் கருக ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் மொட்டுக்கள் சரியாக விரியாமல் போகும். இதுக்குமே நான் நல்லா கேர் பண்ணி கொண்டு வந்து சூப்பராகவே பூக்க வச்சுருக்கேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேறு எந்த செடிகள் இருந்தாலும் சரி, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் கொடுத்த உரங்கள்னு பார்த்தீங்கன்னா அமிர்த கரைசல் கொடுத்தேன். அப்புறம் புண்ணாக்கு கரைசல் எது இருந்தாலும் உங்ககிட்ட கொடுக்கலாம். அடுத்ததாக கடற்பாசி நீங்கள் கிரானுல்ஸாவோ இல்லை லிக்விடாக இருக்கக்கூடியதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். சூப்பராக பூத்துட்டு வரும். கடற்பாசி நிஜமாகவே நல்ல ஒரு எஃபெக்ட் உங்கள் செடிகளில் பார்க்க முடியும். துளிர் வராத செடிகள்லையும் பார்க்கலாம். இந்த புண்ணாக்கு கரைசல் ஒரு 15 நாளைக்கு இடைவெளியில் கொடுக்கலாம். இப்படி த்ரிப்ஸ் இருக்குன்னு பார்த்த உடனே நல்ல ஒரு 2-3 ஐஸ் க்யூப் எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் கொடுக்கக்கூட நீம் ஆயிலோ இல்லை வேறு என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு வரலாம். நான் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன். நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததான் அந்த கருப்பு கலர் மொட்டுக்களானது எல்லாமே எப்படி பூத்து சூப்பராகவே நல்லா பெரிய பெரிய பூக்களாக வந்ததுன்னு பார்க்கலாம். நிலத்தில் வச்சா மட்டும்தான் இப்படி பூக்கும்னு இல்லைங்க, எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா அடுக்கடுக்காக பூக்கும், நல்லா படர்ந்து வளரும். நீங்கள் இடம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வைங்க. தொட்டியில் பொழுது நம்ம கொஞ்சம் கூடுதல் கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். கரெக்டான நேரத்தில் உரங்கள் கொடுக்கணும். ஆனால் மாடி தோட்டதுன்னும் பொழுது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேணும் இல்லையா. இப்போது தொழு உரங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது எந்த வகையில் வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அமிர்த கரைசல் செஞ்சு கொடுங்க. அப்புறம் கடற்பாசி இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத நீங்கள் செலவே இல்லாமல் செய்யக்கூடியதை பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எள்ளு புண்ணாக்கு கிடைக்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எல்லா விதமான செடிங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பூக்களாக உங்கள் வீட்லேயும் பூத்து குலுங்கும். 7 டேஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெயில் படுற இடத்துல வைக்கணும். அதே மாதிரி தண்ணி ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க. என்னுடைய ரோஜா செடிங்களுக்கு எல்லாமே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், மேக்ஸிமம் 2 நாளைக்கு ஒரு முறைலாம் கூட கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கிளைமேட்டை பொறுத்து அந்த மாதிரி கொடுக்கறது. வர காலம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காலம்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கணும். தினமும் தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓவர் வாட்டரிங் இல்லாமல் கரெக்டான பதத்தில் தண்ணி கொடுங்க. கொக்கோபீட் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. எல்லா வித மண் கலவைக்கும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு ரோஜா செடினா 7 டேஸ் ரோஸ். நம்ம கிளைமேட்டுக்கு பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ், இந்த மாதிரி 7 டேஸ் ரோஸ்லாம் ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் 7 டேஸ் ரோஸ் எப்படிலாம் காப்பாற்றி கொண்டு வரலாம், துளிர் வரலை, கருகி போகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கார்டன்லேயே வளர்த்து பாருங்கள். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.